தம்பிகளா ஒரு விஷயத்த தெளிவா சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. தெரியாதவன் தெரிஞ்சுக்குங்க, புரியாதவன் புரிஞ்சுக்குங்க. 50 வருஷம் ஓகேங்களா, தமிழ் சினிமால நம்பர் ஒன்னா இருக்கிறாரு. வந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமா, இந்திய சினிமா வரைக்கும் புகழ்பெற்ற ஒரே மாமனிதர், தலைவர் தலைவர் நிரந்தரம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்களான ரஜினிகாந்த் அவர்கள் தான். அவர்களை பீட் பண்ண இது வரைக்கும் யாருமே பிறக்கல. வந்து 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 தோத்துட்டு தான் போயிருக்காங்க. தமிழ் சினிமா மட்டும் இல்ல, உலக சினிமா அளவுக்கு உலகம் பூரா பேர் தெரிஞ்ச ஒரு இந்திய ஆக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். 50 வருஷம் தம்பி, 50 வருஷம். 50 வருஷம் சினிமா நடிக்கணும்னாவே பெரிய விஷயம். அதுல ஹீரோவா இருக்கணுங்கிறது பெரிய விஷயம். அதுல உச்சத்துல இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். நீங்க சொல்றீங்கல்ல உங்க அணில் குஞ்சுகளா, உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்றேன். எங்க தலைவரோட வயசு இருக்கு பாத்தீங்களா, சினிமா வயசு 50. அது கூட இன்னும் உங்களுக்கு வரல ஓகேவா. அவருடைய அனுபவம் சினிமால 50 வருஷம் ஓகேவா. அதோட வயசு கூட இன்னும் நீ வரல. நீ கத்துக்குட்டி ஓகேவா. தலைவரை எந்த இடத்துலையும் ஓகேவா, தலைவரை தப்பாவோ தலைவரை இழிவாவோ தலைவரோட புகழுக்கு இழிவு வர மாதிரி ஒரு சொல்லோ ஒரு செயலோ நடந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் ஓகேவா தலைவர் தான் என்னைக்குமே கிங்கு. தலைவரோட பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியல, நீங்களாம் குழந்தைங்க ஓகேவா. குழந்தைங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், தலைவர் உட்கார்ந்த இடத்துல இருந்து சிஎம் கிட்ட பேசுவாரு, பிஎம் கிட்ட பேசுவாரு. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை, இந்தியாவில் இருக்கிற அத்தனை முதலமைச்சருக்கும் ஃபோன் பண்ணி ரஜினிகாந்த் பேசுறேன்னா ஃபோன் எடுத்து பேசுவாங்க. உங்ககிட்ட அப்படி யாராவது தலைவர் இருக்காங்களா? இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. என்னைக்குமே நிரந்தர சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான்.